கற்றது கடுகளவு, கல்லாதது கல்லாதது விஜய மில்டன் அளவு. இப்படித்தான் இந்த மேடையில் ஆரம்பிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. இந்த மேடையே எனக்கு ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற மேடையை போல தோற்றமளிக்கிறது. பிசி சர்க்காருடைய ஒரு மேடை போலவும், கடுகு அதில் ஒரு மேஜிக் பொருள் போலவும், ஜூனியர் சர்க்கார் சூர்யா சார் போலவும், பிசி சர்க்கார் விஜய் மில்டன் சார் போலவும் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு நாள் சும்மா நான் வழக்கம் போல வீட்டில் அப்படி இருக்கும்போது 10 என்றதுக்குள்ள படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் வந்து மில்டன் சார் நீங்க நடிச்சு எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக அதை பேசி மில்டன் சாரே லைனில் வந்து, சார் நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் வரீங்களா நான் வரட்டுமா, ஒரு வேலையும் வெட்டியும் இல்லாமல் நான் தான் சும்மா இருக்கிறேன் சார், நானே வரேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நேராகவே போய் சொல்லணும்னு. என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணார் ராஜ்குமார், நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோழி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ள விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்குங்க சார்னா. ராஜ்குமார் அந்த கதை அதான், நாம நம்மளை நம்பணும், நான் முதல்ல என்ன நம்புகிறேன், நீங்களும் உங்களை நம்புங்க அப்படின்னாரு. சரி இவர் பிடிவாதமாக எடுக்கிறாரு, எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நாம பண்ணணும். என்ன சப்போர்ட் எப்படி சொல்கிறாரோ, இப்போ ஒரு இயக்குனராக நாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது, அதுதான் சொன்னேன், ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது. முதல்ல நாம நம்மளை நம்பணும் சார், நாமளே நம்மளை நம்பாம அத்தனை பேரும் நம்மளை நம்பணும் நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தாரு. பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார், இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. இந்த படம் இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். நியாயமா பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையா வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அதுல. அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராமல் போறது இன்னொரு விஷயம், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதில் கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது, அது ஒரு மேஜிக் தான், மிகப்பெரிய மேஜிக். இப்ப சொல்லுங்க, அவரு பிசி சர்க்காரா இல்லையா? படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்ச அவர் லைவ் ஜூனியர் சர்க்காரா இல்லையா? ஏன் சார ஜூனியர் சர்க்கார்னு சொன்னா, அங்க வீட்டில் பெரியவர் இருக்கிறார், அவர் தான் பிசி சர்க்கார். மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டமும் எடுத்த விதங்களும், இன்றைக்கு இது வந்து நின்றிருக்கிற வேகமும், 24 ரிலீஸ் என்கின்ற புலி வேகமும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னை பேச விட்டால் நான் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன், என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன், ஆனால் நிறைய பேர் பேசணும். என்னுடைய உடன் நடித்த இளம் நாயகன் பரத் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் என்ன அவ்வளோ கோஆபரேட் பண்ணி பண்ணினது இல்லாமல், நான் இப்போ சொல்லிட்டேன் காலையில், சார் நீங்கள் இனிமேல் என்ன படம் பண்ணாலும் என்ன நீங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படியாவது செட் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களோட வந்து சைடில் தம் அடிக்க வேறு யாரும் வரமாட்டாங்களா சார், நான் இருக்கேன். எனக்கு எப்பவுமே நாங்கள் போயிடுறோம். ஏன்னா என்னோட சிகரெட் குடிக்கிற சிகரெட்டை மட்டும்தான் இவர் ரிலீஸ் பண்ணுவாரா, அவர் சிகரெட்டை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அதனால் சுபிக்ஷா, ராதிகா பிரசிதா, ஏ வெங்கடேஷ் சார் மிக
சிறந்த நல்ல இயக்குனர், நல்ல மனிதர். அவருடனும் பணியாற்றும் பொழுது நிறைய தெரிந்து கொண்டேன். நிஜமாகவே கற்றுக்கொள்ள 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 இங்கே நிறைய இருக்கிறது. நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த படத்தின் மூலம். வெங்கடேஷ் சார் ஒரு சீன் நடிச்சாரு, நானும் இருந்தேன். டப்பிங் பேசினாரு, அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு டப்பிங் பேச போகும்போது அந்த சீன் வந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய நடிகர். டப்பிங் பேசின பிறகு, அவர் போன பிறகு அந்த ஒரு மூச்சு விடுறாரு. அப்படியே அந்த எடுக்கும் பொழுது இது என்ன ஒரு கேப்பா தானே இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரீ திங் கொடுத்து அப்படி அந்த ஃப்ரீ திங்ல அந்த அந்த ஃபுல் சீனையே ஃபுல் பண்ணியிருந்தாரு. பெரிய மேஜிக் சார் அது. சுப்ரீம் சுந்தர் சார் என்னையெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு நினைச்சு அதற்காக மெனக்கெட்டு அவருக்கு என்னென்ன வித்த தெரியுமோ அதையெல்லாம் என் மேல திணிக்க பார்த்து கடைசியில் அவர் 50% கூட பாஸ் ஆனாரு என்ன தெரியல. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையை விடுவேனா, அவர் மேல தெரிஞ்சு சார் இவ்வளவு வேணுமா, இப்படி பண்ணிட்டேன். ஆனா கடுமையான பயிற்சி. விக்னேஷ் உதவி இயக்குனர் தினமும் வந்துடுவாரு. ஏன்னா அவர் சோம்பேறிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் விடாம வந்து நல்ல பயிற்சி. புலி மாஸ்டர் செந்தில், இன்னும் நிறைய எல்லோருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். ஜனா ஆர்ட் டைரக்டர். நான் ஒவ்வொரு முறை அந்த படப்பிடிக்கு போகும்போது அது நிஜமுனே நம்பிட்டு இருப்பேன். அப்புறமா தான் தெரியும் இவங்க அதை செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சுடுகாடு ஆகட்டும், எல்லாமே ஒரு நேச்சுரலா இருக்கிற மாதிரி செட் பண்ணுவார். இந்த ஜனா வந்து சூரிய வம்சம்ல ஆர்ட் டைரக்டர், உன்னிடத்தில் என்னைக்கு கொடுத்தேன் ஆர்ட் டைரக்டர். அப்பெல்லாம் இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் அளவுக்கு இப்படி இருப்பான்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எங்க படங்கள்ல அந்த மாதிரி வேலைகள் இல்லை, யதார்த்தமான வேலைகள் இல்லை. மிக சிறப்பா இருந்தது சார். எவரி ஃப்ரேம் எல்லாமே ஒரு நிஜமாவே இருந்தது. அதை ஒரு செட்டுன்னு என்னால் சொல்ல தோணல. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். 2D நிறுவனத்திற்கும் ராஜசேகர் சார் அவர்களுக்கும் பிரதர் சூர்யா சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. எங்களுடைய இந்த திரைப்படத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வெளியிட முன் வந்ததற்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிகுந்த வெற்றியுடன் விரைவில் சந்திப்போம் அடுத்த மீட்டிங்கில்.